சந்திரசேகரன் சார், கடந்த ஆட்சியிலேருந்து எந்த மாற்றமும் இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி தாவேகா இந்தியா கூட்டணியில் இருக்கா இல்லையா அதையும் கேட்டாங்க. பார்த்தேன். நான் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் பேசினதை பார்த்தேன். எப்போவுமே அவர் அக்னியாக தான் சுடுவார். இன்னைக்கு கொஞ்சம் அவர் இதில் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்கிறது தெரியுது. ஏன்னா வரும் ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது நடக்கும் ஆனால் நடக்காது. திமுக ஆதரிக்கும் ஆனால் ஆதரிக்காது. அதிமுக ஆதரிக்குமா தெரியாது. அதனால் அந்த மாதிரி பாணியில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்லை. ஆக்சுவலாக தாவேகா இன்று வரை இந்தியா கூட்டணியில் இணையவில்லை. அதுதான் உண்மை. ஏனென்றால் இந்தியா கூட்டணி என்பது குழப்பத்தில் இருக்கிறது, பிரச்சனை இல்லை, நாட்டுக்கு ஆபத்து இல்லை. நான் சொல்றேன், தலைவரே குழப்பத்தில் இருக்கிறார். காங்கிரஸ் அதை விட குழப்பத்தில் இருக்கு. இல்ல, காங்கிரஸ் என்றைக்குமே குழப்பத்தில் கிடையாதுங்க. காங்கிரஸ் தெளிவா இருக்குங்க. பாஜகவுக்கு எதிரானி யாராவது நீங்க பாஜகவை ஆதரிக்க மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லிட்டு ஆதரிச்சிருக்கீங்க, என்றைக்காவது கூட்டணி போக மாட்டோம்னு சொல்லி போயிருக்கீங்க. இங்கே தமிழ்நாட்டில் யாராவது பாஜக கூட்டணியில் இல்லாமல் இருந்திருக்காங்களா சொல்லுங்கள்? இருந்திருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் என்றைக்குமே பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த சித்தாந்தத்தை எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக இந்திய அளவில் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அந்த குழப்பம் வேண்டாம். ஒரு வேலிடான விஷயம் தான் சார் சந்திரசேகரன். சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்துட்டீங்க, ஏன் தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ள வரல? இந்தியா கூட்டணிக்குள்ள வந்தா பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு வரலையா? இல்லை, அவங்க வரல. இல்லை, ஃபஸ்ட்டு 2 செய்திகள் இந்தியா கூட்டணி என்பது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி ஒன்று. இரண்டாவது, அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு உள் செயல்பாடுகள் அப்படிங்கிற கூட்டணியாக தான். ஏன்னா அதுலேயே நீங்கள் 2024 தேர்தலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவான கூட்டணியாக இருந்தால் கூட பல இடங்களில் முரண்பாடுகளோடு தான் தொடர்ந்தோம். ஒரே ஒரு பொதுவான செய்திகள் அல்லது கொள்கை என்று சொன்னால் பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் இருந்தோமே தவிர கேரளாவில் எதிர் துருவங்களாக தான் இருந்தோம். இதில் கெஜ்ரிவாலோடு எதிர்ப்பாகத்தான் இருந்தோம். அதே மாதிரி அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் எதிர்ப்பாகத்தான் இருந்துச்சு. அதோடு தான் அந்த கூட்டணி தொடர்ந்துச்சுங்கிறதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். முரண்பாடுகள் இருந்துச்சு. அந்த கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் என்பது வேறு விதமான முரண்பாடுகள். அந்தந்த இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எப்படி ஒன்றாக சேர முடியும்? அந்த மாதிரி விஷயங்களில் தான் நாங்கள் முரண்பாடாக தொடர்ந்தோம் என்பது தான். 2 பேரும் சேர்ந்து பாஜக எதிர்த்தோம். இப்பொழுது தாவேகா என்ற ஒரு கட்சி வந்திருக்கு. வரும்பொழுது அங்கு ஒரு கோர் குரூப் என்ற ஒரு குரூப் இருந்து அதில் வைத்து தான் புதிய கட்சிகளை இணைப்பது என்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. நீங்க அடுத்த ஒரு கூட்டம் நடப்பதற்கு முன் அந்த கோர் குரூப்ல வைத்து சேர்க்கலாமா என்பதையெல்லாம் இது பண்ணி தான் முடிவு செய்வது என்பதுதான் தீர்மானிச்சிருக்காங்க. அதுதான் ஒன்று. இரண்டாவது, பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவர்களை சேர்ப்பது என்பதும் ஒரு நடைமுறை அங்கே இருக்கின்றது. அந்த இந்தியா கூட்டணி என்பதில் பார்த்தீங்கன்னா சில இன்னும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்ப கட்சிகள் கூட இருக்கிறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஆனால் சேர்க்கும் பொழுது முதல்ல இந்தியா கூட்டணி என்று உருவாகும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவர்களை சேர்ப்பது அல்லது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது சேர்ப்பது, வந்த கட்சிகளை வைத்துக் கொள்வதுன்றது தான் நடைமுறை இருந்தது. இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்களும் தாவேகாவுக்கு இல்லை. அதனால அந்த கேள்வி எழலைங்கிறது ஒன்று. இரண்டாவது, நீங்க அவங்க எதிர்ப்பாங்களா? பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் தாவேகால இல்ல அப்படிங்கறதுனால இந்தியா கூட்டணியில சேர்க்கல. இல்ல, இப்ப அந்த கேள்வி எழலைங்கிற. நீங்க பாராளுமன்றத்துல தான் இப்ப செயல்பாடு, இந்தியா கூட்டணியோட செயல்பாடு இப்ப என்ன செய்ய போறாங்க? பாராளுமன்றத்துல தொகுதி அக்னீஸ்வரன் வச்சாரு சார். அதாவது நீங்க தாவேகா டெல்லியில பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுனால முதல்ல தங்களுக்கு ராஜ்யசபாவை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துருச்சு. நீங்க அந்த யூகம் நீங்க செய்தீங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கிறது. நாங்க அதுக்கு தான் நீங்க எங்களுடைய இதுலயே பாருங்க, சட்டமன்ற தேர்தல், அதாவது இனி வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்று சொல்லி தான் ஆதரவு கொடுத்துருக்கோம். அது ஏற்கனவே அந்த கட்சிகளுக்குள்ள உடன்பாடு. அதாவது முதல்ல ராஜ்யசபா வந்தா அவருக்கு தருவது என்ற உடன்பாடு காங்கிரஸ் உடன்பாடு இருக்கிறது. அந்த உடன்பாடு இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் நாங்க மாணிக்கம் தாக்கூர் அப்படி சொல்ல வேண்டும். நீங்க ஏங்க அப்படி அவர் தலைவர் அவர்ல. அதாவது இந்த உடன்பாட்டுக்குள் அந்த ராஜ்யசபா தொகுதி யாருக்கு தர வேண்டும் என்ற முடிவு எடுக்க வேண்டியது அந்த கட்சி. அதை எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, அதன்படி தரப்பட்டிருக்கிறது. அதுதான் அதை பற்றி பண்ணுவாரு. வருகின்ற ராஜ்யசபான்னு சொல்றப்ப நீங்க அவர் ரிசைன் பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? அவர் ரிசைன் பண்ணாரு, அந்த நேரத்தில் வந்ததுனால அதை கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்ததுனால ராஜ்யசபா தொகுதி தருவதாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஒப்புக்கொள்ளப்படும் பொழுது முதல்ல அந்த சீட்டு வருது, தர்றாங்க, அவ்வளவுதான். அது அந்த கட்சி முடிவு. இதுல என்ன சொல்லக்கூடியதுல ஒரு விஷயம் சார் கவனிக்க வேண்டியது, பாஜகவை டெல்லிக்கு போனா எதிர்க்கணும், எதுத்தா நமக்கு திமுக மாதிரியான நிலைமை வந்து உங்க யூகங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஏங்க உங்க யூகம். நீங்க இப்ப கரூர்ல போய் கூட தான் அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு. அதாவது அவருடைய சொல்ல மட்டும் நீங்க கவனிங்க. அதாவது ஒன்று சொல்றாரு,
ரொம்ப குறைந்த பேச்சு நிறைந்த செயல், அவ்வளவுதான். அது மட்டும் தான் சொல்றாரு. புரிஞ்சுதுங்களா? டெல்லியில் போய் கொடுத்துருக்காரு மனு. நீங்கள் டெல்லியில் அவர் பிரதமரை சந்தித்து கொடுத்த மனுலையும் எடுத்துக்கங்க, கவுன்சில் மீட்டிங்கில் பேசுனதையும் எடுங்க. இங்கெல்லாம் சொன்னதுக்கு மாறாக பேசினார். இங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, நீட்டை எதிர்க்க மாட்டாங்க, இதை எதிர்க்க மாட்டாங்க, எல்லா கொள்கைக்கும் ஆதரவு தருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் நீட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு வந்திருக்கிறார். அது மாதிரி விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் விஜய் வந்து அங்கே மனு கொடுத்ததுலையும் இருக்கு, பிரதமருக்கு கொடுத்த மனுவிலும் இருக்கிறது, கோரிக்கை மனுவிலையும் இருக்கு. அங்கு கவுன்சில் மீட்டிங்கில் பேசுனதுலேயும் அதை வலியுறுத்தி பேசியிருக்காரு. அதே மாதிரி மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது, அந்த மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி அதற்காக நீங்கள் 3வது மொழியை ஏற்றுக்கொண்டால்தான், நீங்கள் அது மாதிரி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவேன் என்பதையும் நீங்கள் பண்ண செய்யக்கூடாதுன்னு பேசிட்டு தானே வந்திருக்காரு. சரி சார், நீங்க அதுக்காக பேசினால்தான் உடனே வெளிநடப்பு செய்யறதே இல்லை. நீங்க ஏங்க, உங்களுக்கு தேவையான அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறது, தேவையில்லைன்னா புறக்கணிச்சுட்டு வேற ஏதாவது காரணத்தை சொல்றது, அதெல்லாம் செய்யலங்க. அவர் செய்வதை செய்து கொண்டிருக்கிறார், அழுத்தமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். டீலிமிட்டேஷனை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு அதெல்லாம் ஒருங்கிணைச்சாங்க இல்லையா? அதை ஏன் இன்னைக்கு ஏன் ஒருங்கிணைக்கலன்றதை கேள்வி கேட்க வேண்டியது. அவர் முதலமைச்சர் இல்ல, ஏங்க வர்றதுக்கு முன்னாடியே டீலிமிட்டேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லா கட்சி முதலமைச்சர்கள் எல்லா இதையும் பண்ணீங்க. இப்ப ஏன் டீலிமிட்டேஷனுக்கு உங்க கட்சி அதெல்லாம் நீங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்களுடைய ஆதரவு கட்சிகளையாவது கூப்பிட்டு இணைச்சு பேசலாமே, ஏன் பேசலாம்? முதலமைச்சர் 7 மாநில முதலமைச்சரை அழைச்சாரு, பண்ணுனாரு. முதலமைச்சர் அழைக்க வேண்டாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைக்க வேண்டாம், விஜய் அவர்கள் அதை செய்ய சொல்லுங்கடா. முதலமைச்சர் அழைக்க வேண்டாம், செய்ய வேண்டியதானே முக ஸ்டாலின் கேட்டாரு. அவர் இன்றைக்கும் சொல்லியிருக்காரு, இன்றைக்கும் பேசின கடைசியா பேசினதுல நான் டீலிமிட்டேஷன் எந்த உருவத்தில் வந்தாலும் நாங்கள் இதை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அது சொன்னது அர்த்தம் புரிந்தது. முதலமைச்சரை கூட்டு வர அது உள்ளதுதான். எதற்கு முதலமைச்சர் எல்லாரும் கூப்பிடணும்? அப்ப ஸ்டாலின் மட்டும் கூப்பிட சொல்றீங்க? நீங்க ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்ட. போன தடவை கூப்பிட முடிந்தது உங்களால். இப்பொழுது சைலண்டா இருப்பதற்கான காரணம் என்னன்றதுதான் கொஸ்டின். எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. நீங்க கூப்பிட்டீங்க கூப்பிடல அதெல்லாம் வேற. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறது, ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுங்கிறத பார்க்குறேன். அதை மட்டும் தான் நான் இங்கே பதிவு பண்ண முடியும். அதற்கப்புறம் அவங்களுடைய முடிவு, அந்த கட்சி முடிவு, அது அவர்கள் சொல்லிட்டார்ல. நாங்கள் சொன்ன திருத்தங்களோடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோங்கிறத RS பாரதி தெளிவுபடுத்தி இருக்காருல்ல. என்ன திருத்தம் கொடுத்தாங்கன்றது தெரியாது. 2 செய்திகள் இதுல. திருத்தங்கள் என்ன கொடுத்தார்கள் வெளிப்படையாக சொல்லலாம். இந்த அடிப்படையில் செய்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்ன்றதை வெளிப்படையாக சொல்லலாம். அதை சொல்லலை. ஒன்று, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம்னு தெரியல. 2வது, ஏற்கனவே அப்படி திருத்தங்கள்லாம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் அந்த மசோதா நிறைவேற்றப்பட கொண்டு வந்ததனால்தான் எல்லா கட்சியும் எதிர்த்து தோற்கடிக்கப்பட்டது. இன்றைக்கு பாஜகவிற்கு வேறு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன சூழ்நிலை? ஏற்கனவே மம்தா பானர்ஜியோட கட்சியை உடைத்து 20 எம்பிக்கள் வந்துட்டாங்க. அது மாதிரி ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு 7 எம்பிக்கள் தனியாக வரும்பொழுது அதை அங்கீகரிக்கிறார், சபாநாயகர் அங்கீகரிக்கிறார். இது அவங்களில் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. நம்பர் கேம், இட் இஸ் எ நம்பர் கேம். இது வந்து ஒரு ஜனநாயக இது கிடையாது, ஜனநாயகபூர்வமான விஷயமாகவே அவங்க பாஜக எடுத்துக்கிட்டு போகல. முதல்ல நீங்கள் அது வந்து கட்சி, திமுக, அதிமுக, பாஜக அதெல்லாம் விட்டுருங்க. பாஜக என்ற ஒரு கட்சி இன்றைக்கு ஜனநாயக நடைமுறைகளுக்கு மாறாக பார்லிமெண்ட்டை நடத்துறாங்க. அவங்களுக்கு வேண்டிய மசோதாக்களை எப்படி நிறைவேற்றும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. நீங்க அங்க இருக்கிற நம்பர் கேமை வச்சு தீர்மானிக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக இப்ப பேசிட்டீங்களா, டீலிமிட்டேஷன் வரும், இந்த டீலிமிட்டேஷனுக்கு நம்ம எதிராக நிற்கணும் அப்படி நீங்க திமுக பேசிட்டீங்களா? ஏன் அதுதான் கோரிக்கையை வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. திரு கார்கே அவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, டெய்லி தினமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி ஸ்டாலின் தரப்புல திமுக பேசினாங்களா அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க? அது அபிஷியலாக பேசினார்களா அது சம்பந்தமாக? ஏனென்றால் ஏற்கனவே இந்தியா கூட்டணி கூட்டம் என்று கூட்டும் பொழுது அதில் கலந்துக்கல இவங்க. அப்படிங்கிறப்ப வேறு யார் மூலமாகவாது பேசப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரே ஒரு செய்தி மட்டும், அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு சூட்சமம் செய்து இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. ஏன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்பது ஏற்கனவே ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா. அதை வந்து இதே 545 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்திலேயே நீங்கள் கொடுக்க முடியும். அதற்கும் டீலிமிட்டேஷனுக்கும் அதற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அதை வந்து அவங்க மிங்கிள் பண்ணுறாங்க. இதை வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவோடு சேர்த்து இதனை கொண்டு வர முயற்சிக்கிறது பாஜக. ஏனென்றால் உடனே இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் பேசுகிற தலைவர்கள்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம், அனைத்து கட்சி எம்பிக்கள்ல தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு இதுதான். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக மேகதாதுல அணை கட்டுறதா இருக்கட்டும், இல்லை டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் வர்றதுக்கு நீங்க ஏன் ஒரு கூட்டத்தை நடத்தலை, ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கல? தமிழ்நாடு சிஎம் தானே.
இல்லை, அதற்கான கூட்டுவதற்கான சந்தர்ப்பம் அமையலைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கூட்டலாம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம். ஏன்னா சட்டசபையிலேயே பேசுனது தானங்க இது. அனைத்து கட்சிகளும் சட்டசபையில் இடம்பெற்றிருக்கின்றன. சட்டசபையில் தெளிவாக பேசியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, அமைச்சர்களிலிருந்து எல்லோருமே தெளிவாக சொல்வது, மேகதாதுவில் ஒரு செங்கல்லை கூட வைக்க தமிழ்நாடு அனுமதிக்காது. இதுக்கு மேலே நீங்கள் வேற என்ன சொல்லணும்? இதில் ஏதாவது எதிர்ப்பு இருக்கா யாருக்காவது? இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை, அதைத்தான் சொல்லியிருக்காரு. அதை சொல்கிறப்ப அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசு செயல்படுங்கிறது தான் புரிந்து கொள்ளக்கூடியது. அதை செய்வார், கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், உடனே எல்லோரும் அதில் ஒரு அரசியல் செய்கிறத பல பேர் பார்க்குறாங்க, பல பேர் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? நீங்கள் அங்கே காங்கிரஸ் கட்சி தானே கூட்டணியில் இருக்குது, இங்கு நீங்கள் கூட்டணி கட்சி தானே இருக்கீங்க, போய் பேச்சுவார்த்தை நடத்து. இது காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கும் சூழ்நிலையில் அங்கே பாஜக இருந்தப்போ கூட இங்கே அதிமுக இருந்துச்சு, கூட்டணி கட்சி தானே பேசுங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் பல கட்சிகள் சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது கட்சிகளும் பேசுகின்ற விஷயம் அல்ல. இது ஒரு நூற்றாண்டு பிரச்சனையாக இருந்தது. இப்பொழுது ஒரு நடுவர் மன்றம் மூலமாக ஒரு இறுதி தீர்ப்பு, ஒரு இறுதி வடிவம் வந்திருக்கிறது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை என்று சொன்னாலே அது ஒரு நீர்த்து போகக்கூடிய விஷயம்தான். இது ஃபுல்லாகவே சட்டப்பூர்வமாக தான் அணுகணும். மேகதாது இஷ்யூவை நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நான் அதுக்குள்ள இந்த நிறைவாந்த சுற்றில் கேட்கேன். ஒரு விஷயம் மட்டும், திரு விஜய் அவர்களுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள வர்றதுல ஒரு சின்ன நெருடல் இருக்குதா? இல்ல, அது எந்த நெருடலும் இருப்பதாக எனக்கு தெரியல. இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் உள்ள வர்றதுனால ஏதாவது நெருடல் இருக்கு? எந்த நெருடலும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் நெருக்கமாக, அட்லீஸ்ட் நீங்க கடைசியா நடத்துறீங்கல்ல இந்தியா கூட்டணி கூட்டம் நடத்துனீங்க, நெருடல் வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வேணா நெருடலா இருக்கலாம். திமுகவுல இருந்து வெளியில வந்து தாவேகா அரசுல நீங்க ஜாயின் பண்ண பிறகு ஒரு இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்துச்சு, ஸ்டாலின் அவர்கள் கலந்து. அந்த கூட்டத்திற்கு தாவேகாவுக்கு அழைப்பு வந்துச்சா? இல்ல, அந்த இந்தியா கூட்டணியிலேயே இல்லைன்னு சொல்றப்ப அழைப்பு எப்படி கொடுக்க முடியும்? நீங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேனாங்க, புதுசா ஜாயின் பண்றது கூட வாங்க, எப்படிங்க ஜாயின் பண்றதுக்கு கூட இல்லங்க. அதான் நம்ம எல்லாம் சேர்ந்து பாஜக எதிர்க்கலாம். இது பாஜக கிடையாது, காங்கிரஸ் பாஜக கிடையாது. நாங்க சொன்னா வரணும், அதிமுக கூப்பிட்டா வரணும், இல்லை அதிமுகலேருந்து பிளவு ஏற்படுத்தணும்னா ஏற்படுத்த முடியும், ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் சேர்த்து வைக்கணும்னா சேர்த்து வைப்போம், பிரிக்கணும்னா பிரிப்போம், அதெல்லாம் கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கோம். அந்த கோர் குரூப்புன்றது அந்த குரூப்பில் வச்சு அவர்கள் அப்ரூவல் வந்தால் தான் நீங்கள் ஒரு கட்சியை உள்ளே அழைப்பதையும் இணைப்பதையும் சேர்ப்பதையும் நாங்கள் முடிவெடுக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்தியா கூட்டணி என்பது சென்று கொண்டிருக்கிறது. அதிலேயே சில முரண்பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதில் சில ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு அந்த இந்தியா கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. இதில் ஒரு முடிவு தெரியும். கண்டிப்பாக ஒரு திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது, அடுத்த நிலைப்பாடு வேறு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள், இந்த இதில் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, அதில் என்ன திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க, அதில் என்ன சேர்க்க போகிறாங்க, என்ன விட போகிறாங்க, அதை எப்படி திமுக எதிர்கொள்ள போகிறது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் மெயின் உங்களுக்கு. அதை வைத்து தான் இந்த அடுத்த கட்ட நகர்வு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்தியா கூட்டணியில இந்தியாவில் இப்போதைக்கு எத்தனை கட்சிகள் சார் இருக்கு? இல்ல, எனக்கு எத்தனை கட்சிகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீர் உரிமை, மாநில உரிமை, தண்ணீர் உரிமை இதெல்லாம் பேசினவங்க கடந்த அரை நூற்றாண்டு காலமாக எந்த அணையும் கட்டப்படலை. காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த அணையும் கட்டப்படலை. இருந்தால் சொல்லுங்க ஒன்று. அதே மாதிரி அரை நூற்றாண்டு காலமா புறையோடி போன ஊழலை அதாவது இந்த ஊர்ல அணை கட்டினது கலைஞருங்க, அணையெல்லாம் கட்டலங்க, எந்த அணையும் கட்டப்படாத, எந்த அணையும் கட்டப்படல. எந்த அணை கட்டுறீங்க? தேவைப்படலையா? பல உரிமைகளை விட்டு கொடுங்க, பல உரிமைகளை திராவிட முன்னேற்ற கழகம் பல உரிமைகளை திமுக விட்டு கொடுத்திருக்கிறது. பல உரிமைகளை, தமிழக உரிமைகளை விட்டு கொடுத்த கட்சி தான் திமுக. ஆனால் அதை மறைப்பதற்காக பேசிக் கொண்டிருக்காங்க. ஆமா, நீங்க சொல்ற விஷயங்களை நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க பல பொய்களை பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது இவங்க கேட்டா செக் டேம் சொல்லுவாங்க, 1000 செக் டேம் கட்டினேன், 1000 செக் டேம் கட்ட போறேன்னு சொன்னவரெல்லாம் காணாம போனாங்க. இன்றைக்கு அது மாதிரி இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறையின் எதிர்பார்ப்பை, அடுத்த தலைமுறையின் எதிர்பார்ப்பை நோக்கி தான் அந்த அரசு போயிட்டு. அடுத்த தலைமுறையின் எதிர்பார்ப்பு என்பது ஊழல் இல்லாத அரசு, நேர்மையான நிர்வாகம். அரை நூற்றாண்டாக புறையோடி போய்கிட்டு இருக்கின்ற ஊழலை ஒரு நாள்ல 50 நாள்ல பண்ண முடியாது. ஆனால் அதற்கான இனிஷியேட்டிவ் நடக்கிறது என்பதை மக்கள் நேரடியாக பார்க்கறாங்க. அதற்கான நேரடியாக பார்க்கறாங்க.
எல்லாவற்றையும் குறை சொல்லி குற்றம் சொல்லியே காலத்தை ஓட்டிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கு புலம்பல் சத்தம் அதிகமா கேக்குது. வேற வழி இல்ல கேட்கிறது. ஆனாலும் நிர்வாக ரீதியாக கண்டிப்பாக செயல்பட்டு தமிழக உரிமைகளை கண்டிப்பாக நிலைநாட்டுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே உறுதுணையா இருக்கும். நீங்க தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வச்சவங்க நாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு முன்னாடி வைத்தவர்கள். அது போல நீங்க பல இடத்துல கல்வெட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர்னு காமராஜர்னு இப்ப 61 51 எல்லாம் காமராஜர் தமிழ்நாடு முதலமைச்சர்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்த கட்சி. நாங்கள் என்றைக்குமே தமிழக உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல அதற்கு விஜயும் தமிழ்நாடு உரிமைகளுக்காக போராடுவார். அதற்கு காங்கிரஸ் கட்சியும் உறுதுணையாக இருக்கும் என்பது. நன்றி.